ஸ்ரீ தேவி பாகவதம் 257 பகுதி. பார்க்கடல் பெற்ற அலைமகள். நாரத முனிவரே, தேவேந்திரன் பிரகஸ்பதியோடு பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரை வணங்கி நடந்தவற்றை கூறினான். அதற்கு பிரம்மதேவர் கூறினார், இந்திரா, தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்ற முனைப்புதான் இவற்றை செய்ய சொன்னது. துர்வாச முனிவர் தந்த பாரிஜாத மாலையை நீ வாங்கி பாதுகாத்திருத்தல் வேண்டும். அது புனிதமானது, கிடைத்தற்கரியது. முனிவர் பற்றில்லாமையால் தான் அதை உன்னிடம் தந்தார். அதை நீ வைத்திருந்தால் மேலும் பேரும் புகழும் நிலைத்திருக்கும். அதை அவமதித்தமையால் சகல சம்பத்துக்களும் நீங்கிவிட்டன. உனது யானையும் ஓடி மறைந்து விட்டது என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்து கொண்டு ஸ்ரீவைகுந்தத்திற்கு சென்றார். அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி தனக்கு நடந்தவற்றை மிகவும் வேதனையுடன் இந்திரன் கூறினான். அதை கேட்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு, பக்தர்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒருபோதும் நான் நடப்பதில்லை. பெரும் தபசியான துர்வாச முனிவருக்கு நீ கோபத்தை உண்டாக்கியமையால் தான் இவை நடந்தது. ஈஸ்வர பக்தர்கள் அவமானப்படும் இடங்களில் லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டாள் என்று கூறிவிட்டு லக்ஷ்மியின் பக்கம் திரும்பி, தேவி, ஈஸ்வரனின் அனுகிரகத்தால் பார்க்கடலை கடையும் போது நீ அங்கு தோன்றுவாயாக என்று கட்டளையிட்டு விட்டு பிரம்மதேவர் முதலானோர்களுக்கு விடை கொடுத்தார். சில காலத்தின் பின் ஈஸ்வரனின் அனுகிரகம் பெற்று திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது ஸ்ரீ மகாலட்சுமியும் தோன்றி தேவேந்திரனுக்கு அனுகிரகம் கொடுத்தாள் என்றார் நாராயணர். 257 பகுதி நிறைவடைந்தது.